முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனை பிடிச்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக அருணகிரிநாதரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அருணகிரிநாதரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். 15ஆம் நூற்றாண்டில் அவர் திருவண்ணாமலையில் பிறந்ததாக சொல்லப்படுது. அவருக்கு அம்மா அப்பா இல்லாதனால அவர் அக்காவோட வளர்ப்பில் வளர்க்கப்படுறாரு. அக்கா ரொம்ப அன்பாக செல்லமாக அவரை வளர்த்துறாங்க. அதனால் சின்ன வயசுலேயே அவர் சில தவறான பழக்க வழக்கங்களினால் அவர் நோய்வாய்ப்பட்டுறாரு. நோய்வாய்ப்பட்டதுனால ஊரில் இருக்க எல்லாருமே அவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்படி அவர் ஒதுக்கி வைக்கிறதுனால அவர் ரொம்ப மனமுடைஞ்சு போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருவண்ணாமலையில் இருக்க கோபுரத்து மலை ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு. அப்படி அவர் குதிக்கும்போது முருகரே நேராக அவரை காப்பாற்றிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட வேலால் அவரோட நாக்கில் சரவணபவன் மந்திரத்தை எழுதி நீ எனக்கான பாடல்களை பாடணும்னு சொல்கிறாரு. முதல் அடியையும் அவரே எடுத்து கொடுக்குறாரு. முத்தி தெரு அப்படிங்கிற முதல் அடியும் அவரே எடுத்து கொடுத்து நீ எனக்கான பாடல்களை பாடணும்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அவர் அருணகிரிநாதர் பல பாடல்களை முருகனுடைய ஒவ்வொரு கோயிலுக்காக போய் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பாடிட்டு இருக்கும்போது அவர் திருப்புகழில் 16,000 பாடல்களை பாடுறாரு. அதில் இப்போ நமக்கு ஒரு 2,000 அந்த மாதிரி பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. அவர் முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இதில் என்னென்ன பாட்டு அவர் பாடியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அதில் திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், இந்த மாதிரி திருவெழுக்கூற்றிகை, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. அவர் பாடிட்டு திரும்ப எல்லா பக்கமும் முருகன் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்காக போய் பாடிட்டு திரும்ப அவர் திருவண்ணாமலையிலே ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுது. அவர் ஒரு தடவை கிளி வேடமிட்டு அவர் உடலை இங்கே வச்சுட்டு போகும்போது அவர் உடலை எரிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அருணகிரிநாதரை எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதரை பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.